எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் முகேஷ் அம்பானி மகன் திருமணம். உங்கள் பார்வை என்ன? ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க இந்த முகேஷ் அம்பானி இருக்காரு, ரிலையன்ஸோடைய ஓனர். அவருடைய மகனுடைய திருமணத்தை பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்டர்நெட்டில் வருது இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு ராஜயோகியா இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பிரிவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கொட்டீஷனா இருந்து அந்த ஒரு ஒன்னோ ரெண்டோ பேர் வாழ்ந்துட்டு போறது பெட்டர்னு தோணுது. ராஜயோகி மாதிரி சத்தியகம் திரேதா துவாபர கலியுகம் நடிச்சு அங்க சுகம் பார்க்குறேன் இங்க துக்கம் பார்க்குறேன்னு சொல்லி இப்படி பார்க்கறத விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரிவு எடுக்கிறவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த முகேஷ் அம்பானியோட பையனுடைய திருமணம், அதை பற்றி அந்த ஹைப் எல்லாம் பார்ப்போமே. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கல்யாண பத்திரிகையே சில லட்சங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? கல்யாணம் நடத்துனாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் சாதாரண ஏர்போர்ட் தான், அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். ஆனால் உலகம் ஃபுல்லாக ஆளுங்க வராங்கன்றதுனால அந்த ஒரு வாரம் 10 நாளுக்கு அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஏக்கர் கணக்கான ஒரு இடம் எடுத்து ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவே பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ வெரைட்டி. நம்ம சத்தியகுதில் என்ன சொல்கிறோம், 36 வகையான உணவு சாப்பிடுவோம் அப்படின்னு பரிமாறப்படும்னு சொல்லியிருக்காங்க வானிலை. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஐட்டம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் டச் பண்ணி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அது கூட வயிறு நிறைஞ்சிரும். அப்படி இருந்திருக்கு. சர்வ் பண்ணுறதுக்கு நடிகர்கள், அது யார், பாலிவுட் ஸ்டாரு, அவங்கெல்லாம் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பெரிய பெரிய கலைஞர்கள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபேஸ்புக்கோட ஓனர் வராரு, பில்கேட்ஸில் வராரு, பெரிய பெரிய பணக்காரங்க, உலக பணக்காரர்கள்லாம் வராங்க. அப்படின்னா தடப்புடலாம் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. அந்த மணமகள் போட்டு வந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா சில பல லட்சங்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஆத்மா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம தான் பைத்தியகாரத்தனமா சத்தியகம் திரேதா தாபர கலியுகம் நடிச்சிட்டு வரோம், அது என்ன வாழ்க்கையது? இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் எடுத்தா கூட, இந்த ஒன்று ரெண்டுன்னு அவங்க முடிவு கொண்டுட்டாங்க. எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அம்பானி மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஒரு கல்யாண நாள் போதும் அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமாக இருந்து வெறும் ஃபோட்டோ வீடியோ பார்த்த நமக்கே எப்படி இருக்குன்னா, நேரடியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மணமகளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அம்பானி உண்மையில ஒரு இந்தியாவில் பெரிய பணக்காரர் தான், அந்த சந்தேகமே கிடையாது. ஆனா கலியுகத்தில் இப்படிதான் இருக்க முடியும், அவரால் இவ்வளவுதான் பணம் இருக்க முடியும். இப்போ நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அம்பானி எவ்வளவு ஏழன். அதாவது ஒரு ராஜயோகி பார்வையிலிருந்து சத்தியுகம் திரேதா துவாபர கலியுகம்னு நடிக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கலியுகத்தோட உச்சகட்டத்தில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் விஷயத்தில் மக்கள் அதிகமாக வர்றதும் அதிகமாக பொருள் ஈட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெக்கா, அங்கே இஸ்லாமியர்கள் வராங்க, அங்கே நிறைய வருமானம் வருது. அப்புறம் வேட்டிக்கன், யூரோப்பில் இருக்குது, இட்டாலியில் இருக்குது, அங்கே மக்கள் வராங்க, அங்கே நிறைய இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி, வெங்கடாச்சலபதி டெய்லி கல்லா கட்டுறாரு. இதெல்லாம் பெரிய பணக்கார கோயில்னு சொல்கிறோம். இது வரைக்குன்னா திருவனந்தபுரத்தில் பத்மநாபபுர கஷேத்திரம் இருக்குல்ல, அந்த கஷேத்திரத்தோடைய கதவுகள் திறக்கிற வரைக்கும் என்னைக்கு திறந்து பார்த்தாங்களோ ஒரே நாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஏழை ஆயிட்டாரு இவருக்கு முன்னாடி. இது யார் கட்டியிருக்கா, அங்க இருக்க ராஜாக்கள் கட்டியிருக்காங்க சில 100 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப அந்த ராஜாக்களுடைய சொத்து எப்படி இருக்கும்னு பாருங்க. 2-3 அறை திறக்கவே இல்லை. திறந்துட்டா பல நாட்டோடைய என்ன சொல்றது பட்ஜெட்லாம் போடுறோம், அந்த காசோட ஜாஸ்தியா இங்க இருக்கு. ஓகேவா? இது நான் சொல்றது கலியுகத்தோட சில பல வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த ராஜாக்களோட கதை, இல்லை துவாபரகத்திலேருந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம். இவரு இவ்வளோ பெரிய பணக்காரன் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பத்மநாப கஷேத்திரத்தில் இருக்க அந்த சுவாமி, அப்போ அதை யார் நடத்துகிற, அந்த குடும்பம் தானே நடத்துது. அப்படியே ரிவர்ஸ் வாங்க, பரமாத்மா சொல்றாரு துவாபரகத்தில் தான் நம்ம பக்தியே பண்ண ஆரம்பிக்கிறோம். விக்ரமாதித்ய ராஜா என்ன பண்றாருன்னா சோம்நாத் கோயில் கட்டுறாரு. அதுதான் அந்த காலத்துல ரொம்ப பெரிய கோயில், அதான் ஃபர்ஸ்ட் கட்டின கோயில். பக்திக்காக நமக்கு கட்டின ஃபர்ஸ்ட் கோயில் தான். அங்க வைரத்தினால சிவலிங்கம் வச்சு கும்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு,
அவ்வளோ பெரிய கோயில், ஃபுல்லா நகையிலால அலங்கரிக்கப்பட்ட கோயில். அதை கட்டணும், நான் ராஜா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கணும், அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும், அப்படி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது துவாபரகத்துல ஒரு ராஜாவுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்க திரேதாக்கு வாங்க, அங்க ஸ்ரீராமன் 33 கோடி மக்கள் கடைசி ஸ்ரீராமனுக்கு பிரஜைகளா இருப்பாங்க. அங்க பெரிய டாக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது கடைசி பிரிவுலாம். ஐ மீன் ராஜா சத்தியகுதத்தில் டாக்ஸே கிடையாது. திரேதால ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அது யாருக்குமே வெளிக்காது, அந்த மாதிரி இருந்திருக்கும். சுபீக்ஷமா மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோர்ட்டு கேஸ் கிடையாது, அப்படி நல்லா வாழ்ந்திருக்காங்க. அப்ப அந்த ராஜா கிட்ட எவ்வளவு காசு இருந்திருக்கும். மக்கள்கிட்ட ₹1 கூட வாங்காம 33 கோடி மக்களுக்கு சர்வ் பண்ண முடியும் மாதிரி ராஜா கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருந்தா எல்லாரையும் பார்த்து இருந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. அப்படியே ரிவர்ஸ் வாங்க, ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் கிட்ட வாங்க. பரமாத்மா சொல்றாரு, அவருக்கு வந்து 45 ஏக்கர்ல வீடு இருக்கும். பேலஸ், வீடுன்னு சொல்றது கரெக்டான வார்த்தை இல்லை, பேலஸ் இருக்கும். தங்கத்தினால் ஆனது வீடெல்லாம். அதுல வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப அம்பானி வீடு உங்களுக்கு தெரியும், மும்பையில் இருக்கு. அது வந்து அடுக்குமாடி கட்டிடம். எனக்கு தெரிஞ்சு 35 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டாக சொல்றானான்னு தெரியல, இருக்கு அவ்வளோ ஃப்ளோர்ஸ். லட்சுமி நாராயணன் வீடு. ஆனால் அம்பானி வந்து என்னது, இதெல்லாம் கிடையாது இல்லையா, தங்கத்தில் கட்டின வீடெல்லாம் கிடையாது. கரெக்டா கலிகாலத்தில் கட்ட முடியாது, அவருடைய காசு இருந்தாலும் கட்ட முடியாது. அங்க 45 ஏக்கர்ல வீடு ஃபுல்லா தங்கத்திலையும் வைரம் வைடூரியங்கள் பொதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அடுத்தது லட்சுமி நாராயணன் உடுக்கிற உடை இருக்குல்ல, ஒரு நாள் உடுக்கிற உடை அடுத்த நாள் உடுக்க மாட்டார் அப்படின்றாங்க. இப்ப லட்சுமி நாராயணன்றது ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 150 வருஷத்துக்கு அவர் ஆட்சி பண்றாரு. சத்தியகுதத்துல மட்டும் 8 பிரிவு இருக்கு. ஒரு நாளுக்கு போட்ட காஸ்டியூமை திருப்பி அடுத்த நாள் போட மாட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடிஷனாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளே திருமணத்துக்குன்னு வாங்கின ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ என் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு சாரீ வாங்கி கொடுப்போம். அந்த சாரீ அப்படியே பீரோல் தான் வைப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப கல்யாணத்துக்கு கட்டினதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவாங்க, அவ்வளோ பத்திரப்படுத்தி. அதே மாதிரி தான் இந்த அம்பானி குடும்பம் பண்ணும். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க போட்ட ட்ரெஸ் வந்து அவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும். வேற எந்த வீட்டு கல்யாணத்துக்கோ இதுக்கோ போட்டு போக முடியாது அது. ஏன்னா இவங்க தான் ரிச்சா தெரியும், பக்கம் ஏழையா தெரியும். கரெக்டா? அப்போ அந்த மாதிரியா ட்ரெஸ் டெய்லி போட்டுட்டு இருக்காங்க, சான்ஸே இல்லைல்ல. ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறேன். இப்போ அந்த அம்பானியோட பையன் வந்து அன்னைக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட விலை 50 லட்சம் ரூபான்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. முகேஷ் அம்பானி போட்டது 50 லட்சம் ரூபா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அவர் மேபி ஒரு 5 லட்சம் ரூபாயில ட்ரெஸ் போட்டிருக்கலாம் அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப சாதாரணமா போட்டிருப்பாரு. கரெக்டா? அந்த போட்டதை வந்து அடுத்த நாள் யாருக்கா எடுத்து கொடுத்துருவாங்களா? கிடையாது இல்ல. லட்சுமி நாராயணன் பாருங்க, போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போட மாட்டார்ன்றார் பரமாத்மா. அடுத்த நாள் போட மாட்டான். எவ்வளோ பெரிய கொடிஷனா இருக்கணும் லட்சுமி நாராயணன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் இங்க உணவு பயங்கரமா பேசுறாங்களா, அப்படி இப்படி இப்படி இருக்கும்னு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 36 வகையான உணவு இருக்கும். டிஃபனுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு அப்படி இருக்கும்ன்றான். எனக்கு என் பாடியில் முகப்பேர் ஸ்டூடெண்ட் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு எனக்கு அதாகணும் இதாகணும்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லட்சுமி நாராயணனுடைய சபை இருக்கு இல்லையா ராஜாங்க, அது வந்து தாசதாசியாக போனால் போதும். அங்கே என்ன இப்படி இதெல்லாம் ஒரு கொள்கையான்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போட, அதை போட்டுன்னு நான் வீட்டில் சுற்றின்னு இருப்பேன்ல, நானும் ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ லட்சுமி நாராயணன் ஆண்ட மாதிரி, லட்சுமி நாராயணன் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி, இல்லை சத்தியகுதத்தின் திரேதாயுகத்துல மக்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை யாரும் வாழவில்லை. பரமாத்மா ஒரு இடத்துல சொல்றாரு, சத்தியுகத்துல கடைசி பிரஜைன்னு யார சொல்றோம்னா ஒரு வெட்டியான சொல்றோம். அந்த புதைக்கிற தொழில் பண்றான்னு அவன் தான் அங்க இருக்கிறதுல ஏழை. ஓகேவா? அதாவது லட்சுமி நாராயணன் கம்பேர் பண்ணும்போது ஏழை, புரியுங்க? ஆனா அந்த ஏழைக்கு இருக்கிற சொத்து இங்க இருக்கிற கோடீஸ்வரரோட ஜாஸ்தியா இருக்கும்ன்றார் பரமாத்மா. இங்க இருக்கிற கோடீஸ்வரர் நம்ம யார சொல்றோம்? பில் கேட்ஸ் இல்லையா, அந்த ட்விட்டரோட ஓனரு இலான் மாஸ்க், இவங்கள மாதிரி. இவருக்கு முன்னாடி ஏழை யாரு? அங்க இருக்கிற வெட்டியானோட ஏழை. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம டிராமா பார்ட் அப்படி. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தோட ஹீரோ, ஓகேவா, படத்தோட ஹீரோ வந்து கஷ்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் வருவார். கரெக்டா? அந்த படத்துல ஒரு காட்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க.
அப்போ அந்த கல்யாண மேடையில் இருக்க தம்பதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த சீன் இவர் ரொம்ப சிம்பிளாக போவார் இந்த ஹீரோ. கரெக்டா? ஏன்னா அது கல்யாணம், அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால அவங்க பயங்கர தடப்படலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஹீரோன்ற ஒரு பாட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிட்டு சிம்பிளாக வருவார். கரெக்டா? இவர் சிம்பிளாக போயிட்டு வருதானே இவர் வந்து சாதாரண ஆளுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவே. புரிஞ்சுக்கோங்க. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபர கலியுகத்துல 4 யுகங்களுக்கு வந்து போற நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோயின். அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நிகழ்வு பரமாத்மா வானிலை சொல்றாரு, இது மாயையின் பகட்டு அப்படின்னு சொல்றாரு, மாயையின் பில்டப் அப்படின்றாரு, காக்க எச்சிலுக்கு சமம்னு சொல்றாரு. ஸோ இதை போய் நீங்க ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து ஐயோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றது வந்து ராஜயோக நாலேஜ் டீப்பா தெரியல, இல்லை புரிஞ்சுக்கல, இல்லாட்டி என்ன சொல்றது அது கரெக்ட். ஏன்னா இப்போ கலியுகத்தில் கடைசி பிறவியில் இருக்கும், நம்ம சத்தியுகத்தில் எப்படி இருந்தோன்றது பரமாத்மா சொல்லி தான் தெரியுது. அது நம்ம அங்கே போகும்போது தான் தெரியும். அங்கே போகும்போது இந்த கதை மறந்துடும். ஏன்னா ஒரு பிறவி கடத்துலன்னா அந்த பழைய பிறவி மறந்துடுவோம். அதனால நமக்கு தெரியல. ஸோ பரமாத்மா இதை சொல்லும்போது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். பரமாத்மா அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று என்னை நினைவு பண்ணுங்க, அது மன்மனா பவ. அடுத்தது சத்தியுகத்தில் எப்படிலாம் இருக்கும் வாழ்க்கைன்னு நினச்சி பாருங்கன்றார், யூகிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சம்பவம், இந்த அம்பானி அவங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் ஆனால் பயங்கர கேலி இது இருக்கும்ல, என்ன சொல்றீங்க, ஒரு பார்ட்டியெல்லாம் இருக்கும்ல, கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். அது வந்து உலகத்தில் இருக்க பெரிய 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 ஆள் டீம் எல்லாம் கூட்டு வந்து நடத்தியிருப்பாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த கல்யாணத்துக்காக பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கும், டவுட்டே கிடையாது. ஆனால் பரமாத்மா சொல்றாரு, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் சாயந்தரானாவே எல்லாருக்குமே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் சத்தியுகத்தில் அப்படின்றார். டெய்லி இது வந்து கல்யாணத்துக்காக பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு நாள் 2 நாள் நடத்திருக்கலாம். சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் டெய்லி ஈவினிங் வந்து கல்ச்சரல்ஸ் தான். என்ன பேசுறீங்க நீங்க? அம்பானி பையனோட நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அம்பானி பையனோட கல்யாணம் வந்து நினைச்சவே பார்க்க முடியாது. கரெக்ட், அது கலியுகத்தில். ஆனால் நீங்க முழு கல்பத்தையும் பார்க்கும்போது, முழு டிராமாவும் பார்க்கும்போது ஒரு ராஜயோகி வாழ்க்கை தான் சிறந்தது. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அம்பானி பையனோட வாழ்க்கையை பார்த்தோம்னா இந்த மாதிரி பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.